கடாயில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச போட்டியை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ அதை குட்டி குட்டி பீஸாக வந்து கத்தியில் கட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி அந்த போட்டி வாங்கி கொடுத்த ஆளை கத்திட்டு ஒரு குத்தலாம் போல் அந்தளவுக்கு ஆத்திரம், முதுகு வலி. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற முடிய வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க போட்டியை எடுத்து அதில் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கிட்டத்தட்ட இதோடைய செய்கிற ப்ரொசீஜர் வந்து கனவா மீன் சமைக்கிற மாதிரி தான். அதோடைய டெக்ஸ்சரும் அப்படி தான் இருந்துச்சு, போட்டி சாப்பிட்றதுக்குமே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நிறையவே வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறையா சேர்த்தோம்னா அந்த போட்டியோட ஸ்மெல் இல்லாமல் நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் நிறைய சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்க வேண்டியதான். ஃபைனலாக எனக்கு சாப்பிடும் போது தோணுது, கனவா மீன் டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு கனவா மீனே வாங்கியிருக்கலாமே, போட்டி எதுக்குடா வாங்கினீங்க, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.